இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தான் செய்ய போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. சிகப்பரிசி அவலில் உப்புமா மாதிரி எப்படி செய்கிறது பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு சிவப்பரிசியை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேன் வச்சுக்கோங்க, கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, கடுகு உளுந்தம் பருப்பு கடலைப்பருப்பு போட்டுட்டு கொஞ்சமாக வெங்காயம் போட்டு நல்லா வந்து கிண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கேரட் பீன்ஸ் வேணும்னா பட்டாணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அவலையும் போட்டு நல்லா கிளறிக்கோங்க. சும்மா ஒரு 10 மினிட்ஸ் வதக்குனா கூட போதும். ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு நீங்கள் கொத்தமல்லி, கொஞ்சமாக துருவின தேங்காயும் போட்டு இறக்குனீங்கன்னா ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடும். இது ரொம்ப ஹெல்த்துக்கும் நல்லது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு அடிக்கடி கொடுத்துட்டு வாங்க. நிறைய பேருக்கு சிகப்பரிசி அப்படியே சாப்பிட பிடிக்காது. இது மாதிரி அவல் அவல் மாதிரி எடுத்துக்கும் பொழுது, உப்புமா மாதிரி எடுத்துக்கும்போது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ப்ளஸ் ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை நைட்டு டின்னராவோ எடுத்துக்கிட்டு வரும்பொழுது உங்களுக்கு ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கும்.